దేవుడు ఆదేశిస్తే రాజకీయాల్లోకి వస్తా. ఇది మొదటి సమావేశంలో అభిమానులతో సూపర్ స్టార్ అన్నమాట. ఇప్పుడు రాజకీయాలపై మాట్లాడడం మాత్రమే కాదు, యుద్ధానికి కూడా సిద్ధం అంటున్నాడు. ఊహించినట్లే రజనీకాంత్ పొలిటికల్ ఎంట్రీపై హింట్ల మీద హింట్లు ఇస్తున్నారు. మొన్న దేవుడి మీద భారం వేసిన సూపర్ స్టార్ ఇప్పుడు రాజకీయాలను ప్రస్తావించడంలో ఊహాగానాలు జోరందుకున్నాయి. சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு. அரசியல் பத்தி, ஜனநாயக பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்கு. சோ சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்போதான் நாடு உருப்படும். அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய. இதுல ஏதோ தப்பு இருந்தா எனக்கு இன்னொன்னு, இந்த வழிதளங்கள் எல்லாம் நீங்க பேசுறாங்க பண்றாங்க, தயவு செஞ்ச எந்த ரசிகர்கள் யாருமே அது வந்து நீங்க அஃபெக்ட் ஆக வேண்டாம். ஏன்னா எதிர்ப்பு இருந்தாதான் நம்ம வளர முடியும். ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னா முதல்ல குழி தோண்டுவோம். குழி தோண்டி உரம் மண்ணு கலந்துட்டு விதைய அதில் போட்டு குழியில போட்டு மண்ணை போட்டு மூடி விட்டு விட மாட்டோம். நல்லா அழுத்தி அமுக்கிறோம். ஏன்னா அது வளரணுங்கிறதுக்காக. ஸோ எங்க அவதூறுகள், திட்டுகள், நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாதிரி, மண்ணு மாதிரி அதை வந்து நிறைய போடதான் அந்த செடியை இல்லை இன்னும் வெளியே வரும், நல்லா வெளியே வரும். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேர். வாத விவாதங்கள் இருக்கலாம், எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம். எதிர்ப்பு இல்லாம வளரவே முடியாது. அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம். வாத விவாதம் இருக்கலாம். ஆனா சில சோசியல் மீடியால, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல சில பேர் வந்து எழுதும்போது திட்டி கஷ்டமா எழுதும்போது எனக்கு கஷ்டமா இல்லை. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்க, வார்த்தைகள் யோசனை அப்படிங்கிறதா ஒரு வருத்தம். ஒரு அது வந்து முதல்ல வந்து நான் ஒன்று கிளியர் பண்ண சொல்றேன். ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும். நான் ரஜினிகாந்த் தமிழனா, அவர் தமிழனா அப்படிங்கிற கேள்வி வரும். எனக்கு இப்போ வந்து 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் உங்க கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலிருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்க வந்திருந்தா கூட நீங்க என்னை ஆதரிச்சு அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. சோ நான் பச்சை தமிழன். எங்க மூதாரு, எங்க அப்பா எல்லாம் வந்து தாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில பிறந்து ஆல்ரெடி சொல்லிருக்கேன். நீங்க வந்து என்னை வந்து எங்கேயாவது போ, எங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டா நான் இமயமலையில போய் தான் விடுவேன், தவிர வேற எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன். ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில இருந்தா இங்கே இருக்கணும், இல்லைன்னா சிந்தனைகள் இருக்கிற. సూపర్ స్టార్ రాజకీయాల్లోకి రావాల్సిందే, ఇది అభిమానుల మాట. సొంతంగా పార్టీ పెట్టాలంటూ ఆయనపై ఒత్తిడి తీసుకొస్తున్నారు. అయితే అభిమానుల ఒత్తిడితో రోజు రోజుకు సూపర్ స్టార్ మెత్తబడుతున్నట్లు కనిపిస్తోంది. రాజకీయాల్లో ప్రవేశంపై వార్తలకు ఎక్కడా ఫుల్ స్టాప్ పెట్టకుండా కామాలతో సాగదీస్తున్నారు. అయితే దీనికి త్వరలోనే ఎండ్ కార్డ్ పడుతుందంటున్నారు అభిమానులు. చివరి రోజు సమావేశంలో చాలా అంశాలపై నోరు విప్పారు సూపర్ స్టార్. తనని నాన్ లోకల్ అంటున్న వారికి కౌంటర్ ఇచ్చారు. కర్ణాటకలో తానుంది కేవలం 23 ఏళ్లే అని, తమిళనాడులో 40 ఏళ్లుగా ఉంటున్నానని చెప్పారు. తాను పక్కా తమిళనంటూ చెప్పుకున్నారు. స్థానికేతరుడైన రజనీకాంత్ తమిళ పాలిటిక్స్ లోకి రావాల్సిన అవసరం లేదంటూ వచ్చిన ఆరోపణలకు చెంప చెల్లుమనే సమాధానం ఇచ్చారు.
పిచ్చోళ్ళ ఒంటరిగా వచ్చి ఇరుక్కుపోయావరా? నాన్న పందులే గుంపుగా వస్తాయి. సింహం సింగిల్ గా వస్తుంది. అతిగా ఆశపడే మగవాడు, అతిగా ఆవేశపడే ఆడది సుఖపడినట్లు చరిత్రలో లేదు. ఇది నా తండ్రి పుట్టి పెరిగిన స్థలం. నాకు సంబంధించి ఇది ఒక దేవాలయం. ఇక ముందైనా జాగ్రత్తగా చూసుకోండి. అంతేనా? ప్రస్తుత రాజకీయ పరిస్థితులు ఏమాత్రం బాగాలేవని చెప్పారు రజనీకాంత్. వీటిని మనమే మార్చాలంటూ చెప్పడం కూడా అనేక ఊహాగానాలకు తావిస్తోంది. యుద్ధం ఇప్పుడు కాదు, వచ్చినప్పుడు సిద్ధంగా ఉందామంటూ రజనీ పేల్చిన మాటల తూటాలు ఇప్పుడు తమిళనాడు రాజకీయాల్లో సంచలనంగా మారాయి. సూపర్ స్టార్ పొలిటికల్ ఎంట్రీకి ఈ మాటలే బాటలంటున్నారు అభిమానులు. తమిళనాడు కోసం పోరాడుతున్న నేతల్ని ప్రశంసించారు. స్టాలిన్ బాగా పోరాడుతున్నారన్నారు రజనీకాంత్. అభిమానులతో 5 రోజుల సమావేశాలు ముగిశాయి. మిగతా జిల్లాల అభిమానులతో జూన్ చివరి వారంలో మళ్లీ భేటీలకు సిద్ధమవుతున్నారు. దీంతో ఇప్పుడు ఉత్కంఠ పెరిగింది. అప్పుడు పొలిటికల్ ఎంట్రీపై, పార్టీపై, ఇలా అన్నిటిపై తేల్చేస్తారని చెప్తున్నారు అభిమానులు. అయితే లాస్ట్ డే రజనీకాంత్ మాటలు ఫ్యాన్స్ లో జోష్ నింపాయి. రాజకీయాల్లోకి రా అని పిలిచాను సార్, ఎక్కడొచ్చాడు? ఏ నేను సుఖంగా ఉండటం ఇష్టం లేదా? మీరు సుఖంగా ఉంటే సరిపోతుందా? ప్రజలు కూడా ఉండాలిగా. నిజం చెప్పారు. కానీ ఒకటి, వీరు మీ రాజకీయాల్లోకి వచ్చారనుకోండి, మీరు వీరిని మార్చేస్తారు. వీడే మారేది, మమ్మల్ని మార్చేస్తాడు. అది కరెక్టే. ఏమండి, మీకు అన్నింటిలోనే విజయమే కదా, ఇందులో కూడా ఒక అడిగేసి చూడొచ్చుగా. మన చేతుల్లో ఏముంది మిస్టర్ రవి? అంతా ఆవు అంటే చేయి పైకెత్తు. ఇప్పుడేమంటావు? పార్టీ ప్రారంభం. దేవుడు శాసించాడు, అరుణాచలం పాటిస్తాడు. சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு, அரசியல் பத்தி, ஜனநாயக பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்கு. சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்போதான் நாடு உருப்படும். அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய. இதுல ஏதோ தப்பு இருந்தா எனக்கு இன்னொன்னு, இந்த வழிதளங்கள் எல்லாம் நீங்க பேசலாம் பண்றாங்க, அது தயவு செஞ்ச என் ரசிகர்கள் யாருமே அது வந்து நீங்க அஃபெக்ட் ஆக வேண்டாம். ஏன்னா எதிர்ப்பு இருந்தாதான் நம்ம வளர முடியும். ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னா முதல்ல குழி தோண்டுவோம். குழி தோண்டி உரம் மண்ணு கலந்துட்டு விதையை அதில் போட்டு குழியில போட்டு மண்ணை போட்டு மூடி விட்டு விட மாட்டோம். நல்லா அழுத்தி அமுக்குறோம். ஏன்னா அது வளரணுங்கிறதுக்காக. ஸோ எங்க அவதூறுகள், திட்டுகள், நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாதிரி, மண்ணு மாதிரி, அதை வந்து நிறைய போடதான் அந்த செடியை இல்லை இன்னும் வெளியே வரும், நல்லா வெளியே வரும். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. வாதங்கள் இருக்கலாம், எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம். எதிர்ப்பு இல்லாம வளரவே முடியாது. அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம். வாத விவாதம் இருக்கலாம். ஆனா சில சோசியல் மீடியால, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல சில பேர் வந்து எழுதும்போது திட்டி கஷ்டம் எழுதும்போது எனக்கு கஷ்டமா இல்லை. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்க, வார்த்தைகள் யோசனை அப்படிங்கிறதா ஒரு வருத்தம். ஒரு அது வந்து முதல்ல வந்து நான் ஒன்று கிளியர் பண்ண சொல்றேன். ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும். நான் ரஜினிகாந்த் தமிழனா, அவர் தமிழனா அப்படிங்கிற கேள்வி வரும். எனக்கு இப்போ வந்து 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் உங்க கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலிருந்து ஒரு மராட்டியானோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்க வந்திருந்தா கூட நீங்க என்னை ஆதரிச்சு அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க.
ஸோ நான் பச்சை தமிழன். எங்க மூதாரு எங்க அப்பா எல்லாம் வந்து தாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில பிறந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க வந்து என்ன வந்து எங்கேயாவது போ, இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டா நான் இமயமலையில போய் தான் விழுவேன், தவிர வேற எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன். ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல மக்கள், நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில இருந்தா இங்கே இருக்கணும், இல்லைன்னா சிந்தனைகள் இருக்கிற. ఇది పొలిటికల్ ఎంట్రీపై రజనీకాంత్ తన మనసులో మాటను చెప్పకనే చెప్పారు. మెల్లమెల్లగా గట్టి పునాదులే వేసుకుంటున్నట్టుగా కనిపిస్తోంది.